அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க. ஒரு நிலைத்தீவன் மகிழ்வோடு வாழ்வுற ஓந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புற திருவடிவோடு மன்றில் குறுநிலைத்த சர்க்குரு எனும் இறைவானின் குழல்கதல் பதம்போற்றி. இதுல சில பேர் இணைய முடியல அப்படின்னு பர்சனலா சாட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏன்னா அவங்க மேபி டெலிகிராம் ஆப்பை இணைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் டவுன்லோடு பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இப்போ அருள் அகிலா நீங்க திரும்ப நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் சாட்லேயே வேணாக்கா நம்ம கிளாஸ் எடுக்கலாம். நிறைய பேர் இணைய முடியல அப்படின்னு வாட்ச் பண்றாங்க. அவங்கள்ட்ட அந்த டெலிகிராம் குரூப் இல்லை போல. அதனால அவங்க மேபி இணையலன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் 2 பேரும் அந்த குரூப் சாட்ல வாங்க. நம்ம குரூப் பரட்பாரியம் குரூப் சாட்டே நம்ம பேசலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க. ஒரு நிலைத்தீவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புற திருவடிவோடு மன்றில் குறுநிலைத்த சர்க்குரு எனும் இறைவானின் குழல்கதல் பதம்போற்றி. வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய தயவான சிறப்பான வணக்கங்கள். இந்த மாலை வேளையில் இந்த ஆன்லைன் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமான் வகுத்த திருவருட்பாவை ஒரு முறைப்படி வள்ளலார் நமக்கு அருளிய அந்த திருவருட்பா வேதங்களை ஒரு முறைப்படி அவர் நமக்கு அருளி கொடுத்திய பதிகத்தை அவர் கொடுத்தது போல அப்படியே நம்ம படித்து அதை நம் தரத்துக்கு உணர வேண்டி உணர்ந்து நம் வாழ்வில் கடைபிடித்து இந்த எல்லாமல் அருள் பெருஞ்சோதி இறைவன் திருவருளை பெற வேண்டும் என்று ஒரு சிறு முயற்சிக்கான முதல் படிதான் நம்முடைய திருவருட்பா வகுப்பு. இந்த திருவருட்பாவில் வள்ளலார் சாகா கல்வி அப்படின்னு சொல்றார். சாகா கல்வி என்றால் கல்வி மட்டும் சாகாமல் இருப்பது அல்ல, கல்வி கற்று கல்வியை வாழ்வில் ஒழுக்கமாக பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் இந்த உலகத்தில் சாகாமல் இருப்பதற்கு படுத்தக்கூடிய ஒரு கல்விதான் சாகா கல்வி. திருவருட்பா அப்படி என்பதற்கு நாம் ஒரு பொருள் பார்த்தோம்னா, திரு என்ற இறைவன், இறைவனுடைய வார்த்தை, மந்திரம், திரு மந்திரம், இறைவனுடைய மந்திரம், இறைவனுடைய குரல், திருக்குறள், இறைவனுடைய வாசகம், இறைவன் நமக்கு அவருடைய வாசகம், வார்த்தை, எதை நம்ம திரு வாசகம். ஸோ அதை தொடர்ந்து வள்ளலார் நமக்கு இந்த திரு அருட்பாவையும் நமக்கு சொல்லிருக்கிறார். திருவருட்பா என்பது திரு என்ற இறைவன் அருளிய பாடல்கள், இறைவன் அருளிய பாடல்கள் தான் திரு அருட்பா. இந்த திருட்பா
கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் இறைவன் அருளிய பாடல். இறைவன் அருளிய பாடல். நாம் இந்த திருவருட்பா வகுப்புல திருவருட்பா 6ஆம் திருமுறை, முக்கியமா 6ஆம் திருமுறை 6 திருமுறைகளில் உள்ள விஷயங்களையும், கூடவே இந்த உரைநடை பகுதி, திருவருட்பா உரைநடை பகுதியில திருவருட்பா 6ஆம் திருமுறைக்கு ஒத்து உள்ள கருத்துக்களுக்கும் நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஏன் அப்படி நம்ம திருவருட்பா 6ஆம் திருமுறை எடுத்துக்கிறோம், மற்ற நூல்கள் எடுக்கக்கூடாதுன்னா, மற்ற நூல்கள் எடுக்கக்கூடாது என்பது பொருள் இல்ல. அதே நேரத்துல இந்த திருவருட்பா நமக்கு 6ஆம் திருமுறையும், அதனை ஒற்ற கருத்துகள் உள்ள இடத்திலயும் வள்ளல் பெருமான் நமக்கு சாகா கல்வியில் சுத்த சன்மார்க்கத்துல உள்ள விஷயங்களை நமக்கு சொல்றார். சாகா கல்வி சொல்லிருக்கிறார். சாரா கல்வியில சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள விஷயங்களை பத்தி நமக்கு பேசுறார். அதெல்லாம் சுத்த சன்மார்க்கம். சாகா கல்வியில சுத்த சன்மார்க்கம் கல்வி வேறு, சாதாரண கல்விகள் வேறா? அப்படின்னு நமக்கு ஒரு அடுத்த கேள்விகள வினவலாம். நான் வள்ளலாரே நமக்கு சொல்லும்போது, சாகா கல்வி தரமெல்லாம் கற்பித்துங்கிறார். திருவருட்பா 6ஆம் திருமுறையில சாகா கல்விங்கள்ல நிறைய தரம் இருப்பதாக வள்ளலார் சொல்றார். சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி, சாகா வரத்தையும் தந்துங்கிறார். இப்ப சாகா கல்வியில நிறைய தரம் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சாகா கல்வி என்பது நிறைய தரங்களை கொண்டது. நிறைய கேட்டகரிகள் கொண்டது. வள்ளலார் திருவருட்பா முதல் 5 திருமுறைகள்ல நமக்கு அதிலயும் சாகா கல்விகளை நிறைய போதிச்சு. ஆனா சமய கருத்துக்களை சமயத்தில் வள்ளல் பெருமான் ஆதி காலத்துல சைவ சித்தாந்தத்தில் இருந்ததுனால, சில சமய கருத்துகளையும் நமக்கு அதுல கலந்திருக்குது. இப்ப வள்ளலார் 6ஆம் திருமுறையில சாதியும், மதமும், சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார். சமயத்த ஒரு இடத்துல பொய்ன்னு சொல்றார். ஆனா அந்த சமயத்தை ஆதரித்து முதல் 5 திருமுறைகள்ல தோத்திர பாடல்கள் நிறைய நமக்கு இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த தோத்திர பாடல்களை நாம இடம்பெற்றிருக்கு. அதை பத்தி நம்ம விளக்கும்போது, அந்த சமய கடவுள்களையும், சமயத்தையும் நம்ம பாட வேண்டியிருக்கும். அது அந்த விளக்கங்களை நம்ம பார்க்க வேண்டும். அது கடந்துட்டு அப்படியே நம்ம 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே லட்சியம் வைக்க வேண்டாம். அதுல சொல்லப்பட்ட சாகா கல்வி காட்டுகின்ற கடவுள் எல்லை ஒரு காலகட்டத்துல கரைஞ்சு போயிடும் அப்படிம்பார். அப்ப ஒரே திருவருட்பாவுல முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். சமயத்தை வலியுறுத்தியும், சமயத்தை சாடியும், சமயம் வேண்டான்னு சொல்லுது. அப்படின்னா வள்ளலார் முதல்ல சமயம் வேண்டுங்கிறாரு, சமய கடவுள்லாம் புகழ்ந்து பேசுங்கிறார். அப்புறம் பின்னால சமயங்கள்லாம் வேணாங்கிறாரு. அப்படின்னு நமக்கு அந்த மார்க்கத்தையும், அவத்தையும் பத்தி நமக்கு குழப்பம் வரும். இதுக்கான குழப்பங்கள்லாம் நான் பார்த்தீங்கன்னா, நான் திரு வள்ளலார் கைடன்ஸ் பை பொதிகை பிரியங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு 70, 80 வீடியோகளுக்கு மேல பேசியிருக்கிறேன். ஏன் வள்ளலார் அங்க அப்படி சொன்னார்? ஏன் இங்க இப்படி சொன்னார்? அப்படின்னு. ஆனா நீங்க ஓய்வு டைம்ல நீங்க போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. வள்ளலார் கைடன்ஸ் பை பொதிகை பிரிய அப்படிங்கிற யூடியூப் சேனல். நாம அதனால ஸ்ட்ரெய்ட் வேவே நான் சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்ம இந்த அருட்பா வகுப்புல போயிரலாம். சுத்த சன்மார்க்கத்துல வள்ளலார் சொன்ன விஷயங்கள். கடைசிலலாம் குழப்பிக்கிட்டு அப்புறம் திரும்ப குழப்பி, குழப்பி நம்ம மக்களுக்கு விளக்கம் கேட்கிறவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பமாயிடும். அதான் ஸ்ட்ரெய்ட் வேவே நம்ம வள்ளல் பெருமான் அருளிய திருவருட்பா 6ஆம் திருமுறை, சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள பாடல்கள். அந்த பாடல்களுக்கு ஒத்த அந்த பாடலுடைய கருத்துக்கு ஒத்து இருக்கின்ற நம்மளுடைய உரைநடை பகுதி விஷயங்கள். நம்ம உரைநடை பகுதியில என்னென்னதுக்கெல்லாம் விளக்கம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 4 விண்ணப்பங்கள். சத்திய சிறு விண்ணப்பங்கள், பெரு விண்ணப்பம், ஞான விண்ணப்பம் அப்படின்னு 4 விண்ணப்பங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்புகள், கட்டளைகள். அதுக்கு அடுத்தாப்புல வள்ளலார் கடிதங்கள் வள்ளலார் நிறைய தகவல்கள வள்ளலார் கூட இருந்த நண்பர்களுக்கு கடிதம் வாயிலாகவும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். இந்த கடிதங்கள். இதுக்கான விளக்கங்கள நம்ம பார்க்கலாம். வருகின்ற காலங்கள்ல.
ஸோ இன்னைக்கு வந்து திருவருட்பா 6ஆம் திருமுறை தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் திருவருட்பா 6ஆம் திருமுறைங்கிற நூல் வந்து நீங்க இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கங்க. இந்த திருவருட்பா 6ஆம் திருமுறை என்பது 150 பதிகங்களை கொண்டது. முதல் பதிகம் பார்த்தீங்கன்னா பரசிவ வணக்கம். அப்புறமா அதுக்கு அடுத்து அகவல் பதிகம். ஸோ நாம வந்து பரசிவ வணக்கம் முதல் பதிகத்துல வள்ளலார் சொல்ல தகவல்கள். நம்ம வந்து மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு வள்ளலார் நமக்கு அருளிய பாடல்கள் என்ன? என்ன ஞான தகவல்களை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லான் வல்லான் தனையே ஏத்து. பதிகத்துல முதல் பாடலாக நமக்கு வந்து வள்ளலார் வந்து எல்லாம் செயல்கூடுங்கிறார். எல்லா செயல்களும் நடக்கும். எல்லா செயல்களையும் நடக்கும். எதுவுமே பலிக்கும். எங்க பலிக்கும்? இப்ப நாம இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறோம். நாம் நினைப்பதெல்லாம் பலிக்குதா? செயல் கூடுதா? நினைக்கிறதெல்லாம் செயல் கூடுதா? இல்ல. இல்ல செயல் கூடுற விஷயத்தை தான் நம்ம நினைக்கிறோமா? அப்படின்னா அதுவும் இல்ல. அப்ப இங்க வந்து நிறைய முரண்பாடு நம்முடைய சொல், செயல், எண்ணம் இது வந்து ஒன்றுக்கொன்று மாறுபட்டு வருது. நம்ம ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம். ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா வள்ளலார் சொல்றாரு, நீங்க நினைப்பது எல்லாமே செயல்கூடுங்கிறார். நினைப்பது எல்லாமே நடக்கும். எங்க நடக்கும்? எந்த இடத்துல நடக்கும்? அப்படின்னா, என் ஆணை அம்பலத்தே. என் ஆணை. அப்படி என் மேல சத்தியமா சொல்றேன். நாம நினைப்பதெல்லாம் நடக்கும். எங்க நடக்கும்? அம்பலத்தே. இறைவன் வாழுகின்ற இடம். இறைவன் பூரணமாக நிலைந்து விளங்கக்கூடிய இடம். முழுவதும் விளங்கி அருள் பாலிக்கின்ற இடத்தில் வந்து எல்லாம் செயல்கூடும். எங்க செயல்கூடும்? இந்த இடமா? நம்ம வாழ்ற இந்த இடத்துல எல்லாம் செயல்கூடுமா? அப்படின்னா இருக்க காலத்தினாலையும், மதத்தினாலையும், நேரங்களாலையும் ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்துல இருந்து மாறும். ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, இங்க எல்லாம் செயல்கூடுங்கிறாரு. ஆனா இங்க இல்ல. எங்க? என்னானை அம்பலத்தே. அம்பலம் என்பது திருச்சிற்றம்பலம். அப்ப நம்ம இந்த வெளி இப்ப நம்ம வாழ்ற இடம் இது. இதுக்கு மேல ஒரு எல்லை இருக்குது. ஒரு வெளி ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து பிரம்மன் வெளிங்கும். பிரம்மாக்கள் படைக்கும் தலைவர்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அதுக்கு மேல வந்து விஷ்ணு, விஷ்ணு உலகம். பிரம்மன் உலகத்துல பிரம்மாக்களாக நாம போய் வாழும்போது, அங்க வந்து 4,32,000 ஆண்டுகள் நாம் வந்து பிரம்மாக்களாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த எல்லையை கடந்து விஷ்ணு உலகம். இந்த விஷ்ணு உலகம் போனீங்கன்னா, அந்த உலகத்திலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம போன்ற மனிதர்கள் வந்து விஷ்ணு பிரம்மாத்மாக, பெருமாளாக, கடவுளாக அங்கேயே வாழ்றாங்க. எவ்வளோ ஆண்டுகள்னாக்க 8,64,000 4,32,000 பிரம்மா விஷ்ணு உலகம் வந்து 8,64,000 அகிருதருத்ரன், அப்படியே டபுள். மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், பரநாதம், பரவிந்து, பறை, பரம்பரம், பராபரை. இந்த பராபரை என்பது 100வது சதுரீக வரைக்கும் அந்த லைஃப். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எப்படி ஒரு 100 ஆண்டுகள் வாழ்றோமோ, அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் அந்த உலகத்துக்குள்ள உடம்பு எடுத்து போகும்போது, அந்த உலகத்துக்குள்ள கடவுள் அருள் பாலிக்கும்போது, அந்த உலகத்துக்கு வாழக்கூடிய உடம்பாக அந்த கடவுள் இந்த உடம்ப வந்து மாத்துவார். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 5 பஞ்சபூதத்தால் ஆன இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதுக்கு அதுக்கேத்த மாரி செட்டப் பண்ணி இந்த உடம்பு நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த உடம்ப எடுத்துட்டு போயிட்டு, நம்ம வந்து சந்திர மண்டலத்திலயோ, சூரிய மண்டலத்திலயோ வாழ முடியுமான்னா வாழ முடியாது. ஏன்னா, அங்கத்து உள்ள அந்த ஸ்பேஸுக்குள்ள உடம்பு எடுத்தா தான் அந்த ஸ்பேஸ்ல வாழ முடியும். அங்க ஆக்ஸிஜன் பற்றாக்குறைகள் நிறைய உடம்புக்கு தேவையில்லாதது, தேவையானதெல்லாம் அங்க இல்ல. அப்ப அது போல தான், இப்ப நாம இங்க ஓடுறாங்கல்ல, ஃப்ளைட் ஓட்டுறாங்க இங்க லோக்கல்ல.
வித்தின் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்குள்ள போடுற ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு, நம்ம வந்து மேல் கோளுகளுக்கு செலுத்த முடியுமா? செவ்வாய்க்கோ, புதனுக்கோ கோள் போகுதுல, கோளுகளுக்கெல்லாம், பிளானட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஏன்னா, அங்கத்து உள்ள ஃப்ளைட்டுக்கு பேரு ராக்கெட்டு. இப்ப அந்த உலகத்துக்கு போகணும்னா, அந்த ராக்கெட்ல போனா தான் அந்த உலகத்துக்கு போகும். நம்ம ஃப்ளைட் அங்க டைரக்ட்டா போகாது. இல்ல இந்த உலகத்துல ஓடுற கப்பலோ, இல்ல 2 வீலரோ, 4 வீலரோ ராக்கெட்டுக்கு போகாது. ஏன்னா, அந்த உலகத்துக்கு தனி சிஸ்டமா அமைச்சு போனா தான் அந்த உலகத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அப்ப அது மாரி நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏத்த மாரி தான் கடவுள் நமக்கு வந்து இந்த உடம்ப அமைச்சு குடுத்துட்டாரு. இது வந்து 96 தத்துவங்களால ஆனது. வாதம், பித்தம், சிவத்துவம் இது போலலாம் ஆனது. இப்ப அந்த உலகத்துக்கு நம்ம வாழும்போது, அந்த உலகத்துக்குள்ள உடம்ப எடுத்துக்கிட்டு தான் அந்த உலகத்துக்குள்ள போக முடியும். எப்படி? நமக்கு மேல இருக்கிற பிரம்மாண்ட உலகம்னால, பிரம்மன் உலகத்துக்கு பிரம்மா தேகத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். அப்படிதான் இறைவன் வந்து செட்டப் அமைச்சிருக்கார். ஓகே. இப்ப விஷ்ணு உலகம். விஷ்ணு உலகத்துல வந்து அங்க காக்கும் கடவுளர்கள். காக்கும் கடவுள்கள் அங்க வாழ்றாங்க. அது ஒரு ஸ்பேஸ். அது ஒரு வெளி. இப்ப நாம போயிட்டு இந்த 5 பஞ்சபூதத்திலான உடம்ப எடுத்துட்டு போய் அந்த உலகத்துல வாழ முடியுமான்னா, அந்த உலகத்துல வாழ முடியும். ஏன்னா அந்த உலகத்துக்கு தனி ஒரு சிஸ்டம். தனி ஒரு உடம்பு. அந்த உலகத்துக்குள்ள உணவு. அந்த உடம்பத்துல வாழ்றதுக்கான அமைப்பு, உடம்பு எல்லாம் ஒண்ணு. ஆன்மா மட்டும் தான் ஒண்ணு. இப்ப அது அது அந்தந்த உலகத்துக்கு ஏத்த மாரி உடம்பு செஞ்சு தரும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா, இந்த பிரபஞ்சத்துல தான் வாழ முடியும். அந்த பிரபஞ்சத்துக்கு வாழக்கூடிய உடம்ப வந்து, அந்த பிரபஞ்சத்துல உள்ள அமுதத்த எடுத்து தான் வாழணும். எப்படின்னா, இப்ப இந்த இந்த உலகத்துல வாழ்றம்போது, இந்த உலகத்துல விளைஞ்சது இல்லையா? சாப்பாடு, காய்கள், கனிகள், கீரைகள், மூலிகைலாம். இது எல்லாமே இந்த உலகத்துல வாழ்ந்தது. இந்த அத சாப்பிட்டு இந்த உலகத்துல வாழலாம். அது மாரி பிரம்மன் உலகத்துக்கு நம்ம போய் வாழணும்னாக்கா, ஆன்மா அதுதான். ஆனா அந்த உடம்பு என்ன உடம்புனாக்கா, அந்த பிரம்மன் உலகத்துல இருக்கிற அமுதம். அந்த அமுதத்த சாப்பிட்டு, அதுல வளரக்கூடிய அந்த உடம்பு தான், அந்த உடம்ப எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆன்மா போய் அந்த உலகத்துல வாழும். இது மாதிரி விஷ்ணு ஒவ்வொரு உலகத்துக்கும், அந்த உலகத்துக்குள்ள கடவுள் வந்து அருள் நமக்கு பாலிச்சு, அவரு அந்த கடவுள் நம்மள வந்து கலந்து, அந்த உடம்பு உலகத்துக்குள்ள உடம்பாக செய்து குடுத்து, அந்த உடம்ப எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆன்மா அந்த உலகத்துக்கு என்ட்ரி ஆகும். இப்ப அந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, சதா காலங்கள்ல வந்து அமுதம் வீசிக்கொண்டே இருக்கும். அப்ப அதனால வந்து அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே தான் அது வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த உடம்பு ஆன்மா தாங்கிய உடம்பு அழியும். இந்த உலகத்துல இருக்கிற அமுதங்கள் நம்ம சாப்பிட்டு எப்படி நம்ம 100 ஆண்டுகள் கழிச்சு இந்த உடம்பு எக்ஸ்பைரி ஆகுதோ, அது மாரி தான் பிரம்ம உலகத்துல இருக்கிற அமுதத்த சாப்பிட்டு, நம்ம ஆன்மா அந்த உடம்புல வந்து 4,32 ஆண்டுகள் கழிச்சு, அந்த உடம்பு வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். எக்ஸ்பைரி ஆகி போச்சுன்னா, அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு தான் திரும்ப வந்து பிரபஞ்சத்துக்கு இப்ப நம்ம வாழ்ற உலகத்துக்கு வந்து பொறக்கணும். இப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, "இப்படி நீ எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், நீ நினைப்பது எல்லாம் செயல்கூடாது. நீ நினைச்சது எல்லாம் நடக்க முடியாது. சரி நான் எங்க போகணும்?" அப்படின்னா, நீங்க வந்து இந்த பராபரை என்ற உலகம் இருக்கு இல்லையா? சித்தர்கள் உலகம். சித்தர்கள் உலகம் பார்த்தா 100 சதுர யுகம் அப்படின்னு நமக்கு வந்து சுப்பிரமணிய ஞானத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வாழ்றது 100 ஆண்டுகள், பிரம்மா உலகம் 4,32,032, விஷ்ணு உலகம் 4,84,000, 8,34,000 இப்படி போயிட்டு அந்த பராபரை என்ற சித்தர்கள் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற அந்த எல்லை, அந்த இறைவன். 100 சதுரயுகம் வரைக்கும் அந்த உடம்புல அந்த அமுதத்த சாப்பிட்டு அந்த உடம்பு அங்க வாழும். அந்த உடம்புல அந்த நம்ம ஆன்மா போய் இருக்க முடியும். ஆனா 100வது சதுரயுகம் கடைஞ்சு, அங்க இருக்கிற அந்த உடம்பு வந்து கரைஞ்சு போயிடும். அழிந்து போயிடும். மாண்டே போயிடும். அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றாரு. வள்ளலாருக்கு முன்னாடி சுப்பிரமணிய ஞானத்துல சுப்பிரமணியர் இந்த கருத்த வந்து வலியுறுத்துறார். அப்ப நாம இந்த 100 வருஷத்துல இங்க இறந்தது போதாதுன்னு, அந்த உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் போட்டு, அந்த உலகத்திலும் இறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து ஏற்படும். இப்ப நம்ம எங்க தான் வாழணும்? எந்த இடத்துல வாழ்ந்தா நம்ம சதா காலம் எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும் தடைபடாமல் வாழ்ற வாழ்க்கை எங்கே அடைய முடியும்? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க.
அப்ப இது போல இந்த உலகத்துல நம்ம இறந்தது மட்டும் போதாம, மேலுள்ள உலகத்திலயும் இறந்து இறந்து திரும்ப வரக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நமக்கு வள்ளல் பெருமானார் நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரணம் வந்துட்டே இருக்கும். நீங்க நெனச்ச மாரி எக்காலத்திலும் வாழ முடியாது. யுக யுகங்கள் கடந்தாலும் மரணமே இல்லாத வாழ முடியாது. அப்ப நீங்க எங்க போகணும் அப்படின்னாக்கா, நீங்க இந்த வெளிய கடந்து, இந்த பிரபஞ்ச வெளியிலிருந்து அங்க போய் வாழ்ந்தீங்கன்னா, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அம்பலம். அந்த அம்பலத்தில் வாழும்போது, உங்களுக்கு எல்லாம் செயல்கூடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ, அப்படி அங்க அமையும். அதனால, அவன நீ ஏத்துங்கிறாரு. ஏன்னாக்க, நம்ம இந்த உலகத்துல நெறைய கோடான கோடி கடவுளும், கடவுள் வழிபாடுகளும் நெறைய இருக்குது. நமக்கு வள்ளலார் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஏன் வணங்கணும்? ஏன் அவர வழிபாடு செய்யணும்? ஏன் அவர ஏத்தணும்? ஏன் பெருமாள ஏத்தக்கூடாதா? பிரம்மா ஏத்தக்கூடாதா? இப்ப இன்னைக்கு கார்த்திகை தீபம், சிவன ஏத்தக்கூடாதா? இவங்கலாம் நம்ப ஏத்தலாமே! அத விட்டுட்டு வள்ளலார் எதுக்கு அருட்பெருஞ்சோதின்னு ஒரு கடவுள அறிமுகப்படுத்தி, அந்த கடவுள ஏன் ஏத்த சொல்றார்ன்னா, அந்த கடவுள ஏத்தி, அவரு உங்களை கலந்து, அவருடைய உலகத்துக்கு ஏற்ப உங்க உடலை பிரணவ தேகமாகவும், சுத்த தேகமாகவும், ஞான தேகமாகவும் மாற்றும்போது, நீங்க அவரு இருக்கின்ற அந்த அம்பலம் என்று சொல்லக்கூடிய பெருவெளி. அந்த பெருவெளியில், அந்த பெருவெளிக்குள்ள உடம்ப எடுத்து நீங்க வாழும்போது, எல்லா காலத்திலும், எந்த நேரத்திலும், யாராலயும் அழிக்க முடியாத, மரணமே வராத ஒரு ஒளி உடம்பு உங்களுக்கு அந்த கடவுள் குடுப்பார். அதனால அவர நீங்க ஏத்துங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே செயல்கூடும். நீங்க எது எதெல்லாம் நெனச்சீங்களா? மரணமே இல்லாம நான் வாழணும். வாழலாம். எல்லா உயிர்களுக்கும் நீங்க நன்மை செய்யணும். செய்யலாம். எப்பொழுதுமே உங்களுக்கு நோயே வரக்கூடாம வாழலாம். நீங்க யாருக்கு வேணாலும் அருள் பண்ண முடியுமா? அருள் பண்ணலாம். இப்படி எப்பயுமே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் செயல்படக்கூடிய, நினைக்கக்கூடிய, நடக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா, அதுதான் அருட்பெருஞ்சோதி பெருவெளி, அம்பலம். அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா, அவரத்தான் நீங்க எல்லாம் வல்லான் தனையே ஏற்று யாரு? அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன நீ ஏத்து, அவர் சொல்றபடி நீங்க அருட்பால ஃபாலோ பண்ணா, அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் செயல்படும். இப்ப நான் இங்க இருந்துகிட்டு, நான் என் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். எப்படியாவது நான் நினைக்கிறது நடக்கணும், நடக்கணும். நம்ம இந்த உலகத்துல இருந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நடக்காத போது விரக்தி அடையிறோம். நடக்காத போது இந்த உலகத்து மேல் நமக்கு வெறுப்பு வருது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கணுமா? நினைச்சபடி நடக்கணும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரே மாதிரி என்றும் 16ஆ இருக்கணும். எப்படின்னா, நம்ம இந்த வெளிக்குள் கடந்து அந்த வெளியில போய் வாழணும். அதான் பெருமான் சொல்றார். "எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லான் வல்லான் தனையே ஏற்று." இப்ப கடவுள் இங்க நமக்கு உறுதி கொடுக்கிறார். 2 விஷயங்கள். ஒன்று நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணுமா? அது இந்த ஸ்பேஸ்ல நடக்காது. நம்ம வாழ்ற இடத்துல நடக்காது. ஏன்னா இது அப்படி செட்டப் அமைக்கப்படல. நம்முடைய முயற்சிக்கு ஏத்த மாரி, கர்ம வினைக்கு ஏத்த மாரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சில விஷயம் நடக்காம இருக்கும். மரணமே வராதுன்னு நெனைக்கிறோம். நடக்கணுமே! நம்ம செயல் ஆகணுமே! எல்லா உயிர்களுக்கும் நம்ம பசி நீக்கணும்னு நெனைக்கிறோம். நடக்கணுமே! நம்ம குடும்பத்தார் எல்லாரும் வள்ளலார வணங்கணும்னு நெனைக்கிறோம். நடக்கணுமே! நடக்கணும். நடக்கணும்னாக்க, அது அவரு அந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்குள்ள உடம்ப வைத்துக்கொண்டு நெனைச்சா தான் நடக்கும். இது மாயையால் 5 பஞ்சபூதங்களைக் கொண்டு செய்து கொடுத்த உடம்பு இந்த உடம்பு. இந்த பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்கள கொண்டு இறைவன் நமக்கு செஞ்சு குடுத்துக்கிறார். மாயையால் செய்யப்பட்ட உடம்பு தான் இந்த உலகம். இப்ப இதுதான் அதனால தான் இது அஞ்ஞான உலகம் அப்படி சொல்றோம். அஞ்ஞானம். இந்த உலகத்துல ஞானம் கிடையாது. இங்க நம்ம ஒரு அனுபவங்களா பெற்று, படிச்சு, தெரிஞ்சு, கற்றுக்கொண்டு தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா இந்த உலகத்துடைய லட்சணம் அப்படி. "நெடுநல் உலா ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு" திருக்குறள் சொல்லுது. நேற்று இல்லவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். அவதான் இந்த உலகத்துடைய லட்சணம். இந்த உலகத்தோட லட்சணங்கிறது நாம நினைக்கிற மாரி பெருசுலாம் கிடையாது. நேற்றைக்கு இன்னைக்கு நேற்று இருக்கிறவனுக்கு இல்ல. அந்த லட்சணத்த தான் இந்த உலகம் இருக்குது.
ஓகே. இப்ப அடுத்த பாடல் போலாம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே, ஊர் விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவும் பெருந்தாயா, மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து உருபால் விளங்க, வயங்குமணி புது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. திருவிலங்கு நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் இல்லையா, திருநா இறைவன். இறைவன் நம்மிட விளங்கணுமா? ஆமா, இறைவன் விளங்கணும். திருனா இறைவன். இறைவன் விளங்க, அவருடைய யோகம் விளங்க, சிவயோகம் சித்தி எல்லாம் விளங்க. அந்த யோகமும் யோகத்தால் ஆகக்கூடிய லாபம் சித்தி, இந்த சித்தியும் விளங்கணும். சிவஞான நிலை விளங்க. சிவஞான நிலை என்பது இந்த பெருவெளி நிலை. நான் நிறைய ஞானங்கள், நிறைய சிவநிலைகள், நிறைய வெளிகள் இருக்கு. அந்த வெளியெல்லாம் கடந்து சிவஞான நிலை என்பது பெருவெளி. இந்த பெருவெளிக்கு விளங்க, சிவா அனுபவம் விளங்க. சிவா அனுபவம் இப்ப நாமளிடம் இருப்பது மனித தரத்தில் உள்ள அனுபவம். இது இன்னைக்கு பொய்யும் இருக்கும், நாளைக்கு மெய்யும்பாங்க, நாளை மற்ற நாள் இல்ல இல்ல அது பொய்யும்பாங்க. இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சிவ அனுபவம் என்பது அப்படி இல்லை. கடவுள் நமக்கு வகுத்த அனுபவம், கடவுளுடைய அனுபவம். ஸோ அந்த அனுபவம் விளங்கணுங்கிற இந்த அனுபவத்துல விளங்கி எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் கடவுளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணும், கடவுளோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிற. அடுத்து தெருவிலங்கு, நமக்கு ஒரு நிலை இருக்குது, ஸ்ட்ரீட், ஒரு தெரு விளக்கு, ஒரு பாதை இருக்கிறது, ஒரு மார்க்கம் இருக்கிறது. அப்ப அந்த மார்க்கமும் நமக்கு விளங்கணும். திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை, திருத்தில்லை ஏற்கனவே நமக்கு ஒரு தில்லை சொல்லப்படுது, சிதம்பரம். அது சைவ சித்தாந்தத்துக்குள்ள தில்லை. வள்ளல் பெருமானுக்கு திருத்தில்லைங்கிறார். திருத்தில்லை என்பது அருட்பெருஞ்சோதிக்கு உள்ள சிதம்பரம். சிதம்பரம் என்பது சிதம்னா உடம்பு. இந்த உடம்பை பரம் என்ற இறைவனாக மாற்றுவதற்குள்ள ஒரு இடம் சிதம்பரம். யாரெல்லாம் உடம்பை பரமாக மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் தான் சிதம்பரம். அவர்கள் பேர் தான் சிதம்பரம். அதுக்கு உண்டான ஒரு அடையாள சின்னமா தான் நமக்கு சிதம்பரத்தை காட்டினாங்க. வள்ளல் பெருமான் மார்க்கம் விளங்க வேண்டும் திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே. திருத்தில்லை என்பது இந்த வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம், இந்த பெருவெளி. இந்த பெருவில்லை விளங்குகின்ற திரு என்றால் மேன்மை இறைவன், சிற்றம் என்றால் சிறந்த அம்பலமாக இருக்கின்ற இடம். இறைவா, அந்த இறைவன் தான் அது. திருக்கூத்து விளங்கு, இந்த திருக்கூத்து தான் மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம், ஒரு விஷயம். இறைவன் இந்த உலகத்துல ஆன்மாக்களை தன் உலகத்திலிருந்து பல்வேறு விதமான வாயுக்களை கொண்டு நாம எல்லாம் முதல்ல அணுக்களாக இருக்கிறோம். அணுக்களாக இருந்த நம்மளை அவரே 9 லட்சம் பேதம், வாயு பேதங்களை கொடுக்கிறார். காற்று பேதம், காற்றை உண்டாக்கி ஒரு அணுக்களுக்கும் 100 அணுக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு நான் அப்படிங்கிற யூகோ மலத்தை உருவாக்கி, அதனால் அந்த மலத்தை எடுத்துக்கிட்டு நீக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வந்த இடத்துல கண்மம் மாயை. ஏற்கனவே கடவுளுடைய சமூகத்தில் அருட்சக்தியால் வாயு பேதங்களை உற்பத்தி பண்ணி, அந்த வாயு பேதங்களை அகங்காரம் என்ற ஆணவ மலம் தோன்றி அதை நீக்கிக் கொள்வதற்கு அந்த பிரபஞ்சத்துக்கு ஆன்மாக்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்க வந்த இடத்துல கர்மாங்கிற மாயையும் அதுக்கடுத்து மாயைங்கிற மலமும் 2 மலமும் சேர்ந்து மொத்தம் 3 மலம் ஆகும். கர்மா மாயை துரோதமாய் இந்த மலங்களை இங்கு நீக்கிட்டு திரும்ப நம்ம வந்த இடத்துக்கே போகணும். இதெல்லாம் யாருடைய விளையாட்டு, யாருடைய கூத்து, யாருடைய இயக்கம் அப்படின்னா இது இறைவனுடைய இயக்கம். இறைவனுக்கு இது ஒரு விளையாட்டு, இறைவனுக்கு இது ஒரு திருக்கூத்துங்கிற. ஆன்மாக்களுக்கு இந்த உலகத்துல எல்லாம் படைச்சு இந்த நம்ம நூல்லே இப்ப திருவருட்பாடு நூல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சமய பேர்களை சொல்லுவார். இங்க கூட திருத்தில்லைம்பார், சிவம் என்பார், நிறைய சமய பெயர்களை கடவுள் விளையாடுவார். போட்டு இங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கூடுவார். ஆனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு இடத்துல சாவி இருக்கும்.
அந்த சாவி எங்கன்னு கரெக்ட்டா அந்த பாடல்கள படிச்சு எடுக்கணும். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிள்ளை அனுபவ மாலை 100 பாடல் உள்ளது. அனுபவ மாலை பதிகத்துல பெருமான் சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏன் இந்த மாரி வந்து ஒரே சமய பேர் உள்ள கடவுள, இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர பத்தினா அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சமயல் உள்ள பெயர்களையும் நமக்கு வந்து குறிப்பிடுறார்? அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்த வந்து பெருமான் வந்து இங்க சொல்றார். புத்தகம் உள்ளவங்க எடுத்துக்கங்க. அருள் விளக்கமாலை பதிவு. அருள் விளக்கமாலை பதிகத்துல 88வது பாடல். மொத்தம் 100 பாடல் அருள் விளக்கமாலையில. திருவருட்பா அருள் விளக்கமாலை புத்தகம் வேணும்னா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். 88வது பாடல், 89வது பாடல். இந்த கேள்விக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பதாக இருக்கு. பெரிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய். அருகர் புத்தராதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதாசிவம் என்பேன், சுத்த சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறை என்பேன், சுத்த சிவம் என்பேன், இவை சித்தி விளையாட்டே. அருட்பெருஞ்சோதி இறைவன் பெரிய பேரருளுடைய அந்த இறைவன் அம்பலத்தை நடிக்கின்ற அந்த இறைவன் என் கணவர் தன்னை மனைவியாக பாவித்து பாடுறார். என் கணவர் அவருடைய நான் புகழ சொல்றேன். அவரை நான் வந்து அருகர் என்பேன், புத்தர்ன்னு சொல்லுவேன், அரையன் சொல்லுவேன், நாராயணன் அப்படி சொல்லுவேன், பிரம்மா சொல்லுவேன், ஆதிசிவன் கூப்பிடுவேன், சதாசிவன் அப்படின்னு சொல்லுவேன், சத்திசிவன் அப்படி சொல்லுவேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், சுத்த பிரம்மம் என்பேன். இது எல்லாம் என்னுடைய சித்து விளையாட்டு. அப்ப கடவுள் பாரு நம்ம இடத்துல ஒரு பெரிய விளையாட்டு விளையாட. பெருஞ்சோதி இறைவனே வந்து அறிமுகப்படுத்துறார். இதுக்கு முன்னாடி உள்ள சமய கடவுள்களை வள்ளலார் வந்து பொய்ன்னு சொல்றார். அப்படின்னா இந்த அருட்பாவலர் சமய கடவுள் பெயர்களை தவிர்த்து அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பெயரை மட்டும் பயன்படுத்திருக்கலாம்ல. ஆனா பல இடங்கள்ல வந்து சமயத்துக்கு உள்ள கடவுள் பெயரை வந்து வள்ளலார் வந்து இங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கூப்பிடுறார். உதாரணத்துக்கு பிரம்மம் வச்சுக்க. பிரம்மத்தை வணங்குறவங்க இந்த நூலை படிச்சு என்ன பண்ணுவாங்க? ஆஹா! பிரம்மாவ தான் வள்ளலார் வந்து கும்பிட்டு வணங்கியிருக்கிறாரு. இங்க பாருங்க, சதாசிவன வணங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்க சதாசிவன்ங்கிற பேர் வந்து வள்ளலார் சொல்றாரு. இப்ப சதாசிவன் என்ற சமய கடவுள் தான் வள்ளலார் வணங்கியிருக்காங்க. இங்க பாருங்க நாராயணன்ங்கிறது இப்ப பேர் கூப்பிட்டுருக்காரு. இப்ப நாராயணன் தான் வள்ளலார் வந்து வணங்கியிருக்காரு. நாராயண அருள் பெற்று தான் வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதியா ஆனாரு. இப்படி மாரி தான் குழப்பம். அதுக்கு என்ன சொல்றாரு? நான் என்ன என் கணவர், என் இறைவனே நான் என்ன பெயரை விட்டுனாலும் கூப்பிடுவேன். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. இந்த விளையாட்டை, இந்த கேம வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கங்கறாரு. இது கடவுளுடைய விளையாட்டு. வள்ளலார் நம்மிடம் விளையாடுவதாக நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நம்மிடம் விளையாடுறார். நீ இந்த சூட்சுமத்தெல்லாம் புரிஞ்சுக்கன்னு. இப்ப அடுத்த பாடல் பாருங்க. சிற்றபையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புறச்சமய பேர் பெருந்துவதோ என்றாய். பிச்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தரென்று பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒப்பாதோ? அச்சமய தேவர் மட்டோ நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. சிற்றபையில் என் கணவர் செய்யும் ஒரு திரு நாணக்கூத்து கண்டு அளவே தெளியும் இது தோழி. என் கணவர் என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு நாணக்கூத்து, ஒரு நாண திருக்கூத்து இந்த உலகத்துல விளையாடுறாரு. அதை நீ கண்டு தெளிஞ்சிக்கிங்க. என்ன விளையாடுறாரு? சிற்றபை என்ற அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து திருவெளியில் நடிக்கின்ற அந்த நாயகனார் கடவுள் வந்து அவர் வந்து சமய பேரை விட்டு கூப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா சமையல் பேர்லாம் அவனுக்கு பொருந்துமா? ஏன்னா பிரம்மா விஷ்ணு விநாயகர் என்பது சமய பேர் தானே. இந்த பேர்லாம் அவருக்கு பொருந்துமா அப்படி என்று நீ கேட்குறீங்க. மற்ற சமயத்துல நீ சொல்லி கூப்பிடுறீங்கல்ல அந்த சமய பேரு இவருடைய பெயர் தாயா, அவங்களுக்குன்னு தனி பெயர் கிடையாதுங்கிறார்.
நாராயணன்னு கூப்பிட்டா நாராயணங்கிறது அருட்பெருஞ்சோதியுடைய பெயர் தானா. புதிய பிரியனாலும் அருட்பெருஞ்சோதி தானா. எந்த பெயரை விட்டு நீங்க கூப்பிட்டாலும் எல்லா பெயரும் அருட்பெருஞ்சோதி பெயர் தானா. அதான் ஐயா சொல்றாங்க, புறச்சமய பெயர்களும் அப்படி புறச்சமய பெயர்களும் அவருக்கு பொருந்துவாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயத்துல பெயரும் அவர் பெயர் தான் கண்டார். அது மட்டும் இல்ல, பித்தர் என்று பெயர் படைத்தாருக்கு எப்பெயர் ஒவ்வாதோ. ஓ, அவரெல்லாம் பைத்தியம், கடவுள்லாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பித்தர்ன்னு பெயர் படைச்சவருக்கு எந்த பெயரை சொன்னா உனக்கு என்ன, எல்லா பெயரும் அவருக்கு பொருந்துகிறார். எப்படி நீ அந்த பேர் பொருந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பித்தர் என்று, ஏன்னா சித்தர்களை வந்து பித்தர்கள்னு கூப்பிடுவாங்க. பித்தர் என்று பெயர் படைத்தவருக்கு எப்பெயர் ஒப்பாதோ எல்லா பெயரும் அவருக்கு வந்து அப்ளிகேபிள்ங்கிறார். அது மட்டும் இல்ல, சமய தேவர் மட்டும், சமய தேவர் பேர் மட்டும் இல்ல, நின் பெயரும் என் பெயரும் அவர் பெயரே. உங்க பெயரும் என் பெயரும் கூட அவர் பெயர் தான். இப்ப நம்ம வகுப்புல இருக்கிற அங்கமுத்து அப்படின்னு சொன்னா அவர் பேர் தானா. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா கூட அவர் பெயர் தானே. எல்லா பெயரும் அவர் பெயர் தானே. யார் பேரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பேர் தான். ஏன்னா இந்த உலகத்தை எல்லாரும் படைச்சு, உலகத்துக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் படைச்சு எல்லாத்துக்கும் யார் ஓனர் அப்படின்னா அவர் தானே ஓனரு. இந்த உடம்பு அவருது, இந்த உயிர் அவருது, மனசு எல்லாமே அவர் தான். நம்மளது தான் ஒண்ணும் இல்லைங்க. நம்முடையது என்று நீங்க எதுவுமே கிடையாது. நம்மளது உடையது அப்படின்ற நினைப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு அறியாமை. அப்ப எல்லா சமயத்தையும் படைச்சவரு அவர்தான். மதங்களை படைச்சவரும் அவர்தான். எல்லாத்தையும் படைச்சவரு அவர்தான். எல்லாத்துக்கும் ஓனர் அவர்தான். எல்லா பெயரும் அவருடைய பெயர் தான். அதான் சொல்றாரு ஐயா, எப்பேரும் உன் பேரும் அவர் பெயரும் அவர் பெயரே. சிற்றபையில் என் கணவர் செய்யும் ஒரு திருநானக்குதுரா. இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி இறைவன் விளையாடுற விளையாட்ட நீ கண்டு தெளிஞ்சுக்கிங்கிறது. இதுதான் சாவி. இப்ப திருவருட்பால எந்த இடத்துல எந்த சமய பெயர்களை சொன்னாலும் யார சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இப்ப நம்ம ஒய்ஃப்ங்கிறாங்க. ஒய்ஃப் வந்து நம்ம செல்லம்மா, கண்ணம்மாங்கிறோம், கிரிஜாங்கிறோம், ஏ பொன்னேங்கிறோம், அன்பேங்கிறோம், வாடிங்கிறோம், அப்புறம் செல்லம், இப்படி நிறைய அன்பான பெயர்கள இது அப்படின்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஒய்ஃப்ன்னு அர்த்தம் கிடையாது. ஒய்ஃப் ஒருத்தவர் தான். நமக்கு அவர் எல்லா பண்பு நலன்களையும் பெற்றிருந்ததுனால, அவங்கள பல பெயர்கள கொண்டு நம்ம அழைக்கிறோம். வந்து கடவுள் ஒருத்தவர் தான். அருட்பெருஞ்சோதி தான். அவர் இந்த எல்லா படைக்கிற வேலை செய்யறதுனால அவரை பிரம்மாங்கிறோம். காக்கிற வேலை செய்யறதுனால அவர் விஷ்ணுங்கிறோம். அழிக்கிற வேலை செய்யறதுனால அவர் ருத்ரனுங்கிறோம். இப்படி எல்லா வேலையும் பண்றதுனால, சூரியனை குடுக்கறதுனால, ஒளி குடுக்கறதுனால அவர் சூரியங்கிறோம். சந்திர ஒளி குடுக்கறதுனால அவர் சந்திரனுங்கிறோம். இப்படி நட்சத்திரமாக விளங்குவதாக ஒரு நட்சத்திரங்கிறோம். எல்லா பேரும் அவர் பேர் தான். அதனால அருட்பெருஞ்சோதி இறைவனை தான் வள்ளலார் வந்து திருவருட்பாவுல 6ஆம் திருமுறையில எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அது அவரைத்தான் அப்படின்றத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இது இல்லைங்க சமயத்து பேர் சொல்லிட்டாரு வள்ளலாரு. இது என்ன இங்க சுத்த சன்மார்க்கம் சமயம் பொய்ன்னு சொன்னீங்க. ஆனா சமயத்து பேரை விட்டு வள்ளலார் வந்து கூடுறாரு அப்படின்னு நம்ம குழப்ப வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து கடவுளுடைய திருக்கூத்துங்கிறார். ஸோ கடவுள் எப்படிலாம் இந்த மனிதனிடத்துல இந்த விளையாட்ட கேமை வந்து விளையாடுறாரு. கடவுள் நம்மட பெரிய கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாரு. எப்படி எந்த மாதிரி கடவுள் நம்மகிட்ட விளையாடுறாரு அப்படிங்கிற திருக்கூத்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கபடி இருக்குது. கபடியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கபடி விளையாட்டு எப்படி இருக்குது, இப்படி விளையாடணும், இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, அந்த விளையாட்டுல விளையாடி ஜெயிச்சிடலாம். அப்ப கடவுள் நம்மள வந்து நம்மளாம் பிளேயர். இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு. ஒரு விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்துல நாம் விளையாட வந்திருக்கணும். நமக்கான ரோல், நம்ம எந்த ரோல் கொடுக்கப்பட்டது, எந்த அமைப்புல, யாரோட கணவனா அமைறோம், யார்கிட்ட மனைவியா இருக்கிறோம், யார்கிட்ட அப்பாவாகிறோம், மகனாகிறோம், இப்படி நமக்கான ரோல் நிறைய ரோல் இருக்கு. அவங்கவங்களுடைய திறன், அவங்கவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், முயற்சி, அவங்களுடைய பக்குவம், இத வைத்து இந்த உலகம் என்னும் மைதானத்தில் நம்ம விளையாடும்போதுனா, அவருடைய அந்த விளையாட்டினுடைய திறன், நிபந்தனைகள், விதிமுறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இறைவனுடைய விளையாட்டையும் நமக்கு திருக்கூத்தும் நம்மளுக்கு விளங்கணுங்கிறார். அப்ப இதெல்லாம் விளங்குனா என்ன பண்ணணும்? ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒளிகள் எல்லாம் சிறந்து
ஏன்னா நிறைய ஒளி நிலைகள் இருக்குது. எல்லா ஒளி நிலைகளிலும் சிறந்த ஒரு ஒளி, ஒரு விளக்கு யாரு? அந்த இறைவன். உரு விளங்க. ஏன்னா அந்த உரு விளங்குமா? எவ்வளோ காலம் விளங்கும்? இப்போ ஒரு 45 வருஷமா அந்த உருவம் இருக்குது. இன்னும் ஒரு 55 வருஷம், 100 ஆண்டுகள் உருவம் இருக்கு. அப்புறமா என்ன பண்ணும்? அந்த உருவம் வந்து சிதைஞ்சிரும். அப்ப அந்த உரு சிதையாம இருக்கணும்னாங்க, அது விளங்கணும். அதுக்கு இந்த இதுல வந்து பத்த வைக்கணும். இந்த உருவத்துல வந்து அருள் என்ற தீ பத்தணும். அருள் என்ற ஒளி பற்றணும். பற்றுனா இது என்றும் இந்த உருவம் விளங்கிட்டே இருக்கும். செங்கல் செய்றாங்க. செங்கல்ல வந்து முதல்ல வந்து மண்ணா செய்றாங்க. மண்ண குழப்பி மிதிச்சு செங்கல்ல அச்சுல வார்த்து வச்சுருவாங்க. காய்ஞ்சிரும். காய்ஞ்ச உடனே திரும்ப மழை பெஞ்சா என்ன பண்ணும்? அது செங்கல் மழை தண்ணீல காய்ஞ்சு போயிடும். கரைஞ்சு போயிட்டு திரும்ப மண்ணாயிடும். அது மாரி நம்ம இந்த பஞ்சபூதத்தினால செய்றோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், விண் இத கொண்டு இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்குது. ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப அந்த உடம்பு அப்படியே பஞ்சபூதத்துல கரைஞ்சிடும். இளச்சு திரும்ப எதுல உருவாக்கப்பட்டதோ, மண்ணால உருவாக்கப்பட்ட செங்கல் எப்படி மண்ணா போகுதோ, அது மாரி ஆயிடும். இப்ப இதே செங்கல்ல காய வச்சு திரும்ப அத வந்து நெருப்புக்கு ஏத்துறோம். சூளைக்கு ஏத்துறோம். சூளைக்கு நல்லா நெருப்பால சுடுறாங்க. சுட்டு நல்லா நெருப்புல பழுத்து போயிட்டு, திரும்ப மழை பெஞ்சு எவ்வளோ மழை பெஞ்சாலும் கரையுமா? அதே மண்ணு தான். கொஞ்சம் உஷ்ணம் ஏத்தி, அதே செங்கல்ல நம்ம வந்து நெருப்புக்கோ, இல்ல மழைக்கோ வச்சா கரையுமானா கரையாது. அது மாரி தான் பஞ்சபூதத்திலான அந்த உடம்பு தான். இந்த உடம்பு அருள்ங்கிற யோக சாதனம். அருள்ங்கிற உஷ்ணத்த வச்சு ஏத்தும்போது, இந்த உடம்பு அருள் உஷ்ணத்த ஏற்றிக் கொண்டால், பஞ்சபூதத்துக்கு அழியாது. நெருப்புலுக்கு செங்கல் சூளையில ஏத்துன செங்கல் எப்படி திரும்ப மழைக்கு கரையாதது போல, அருள்ங்கிற சூளையில் இந்த உடம்ப நம்ம ஏத்தி, அந்த அருளால் சுடப்பட்டால், யோகத்தால் சுடப்பட்டால், ஒழுக்கத்தால் சுடப்பட்டால், அந்த உஷ்ணத்தினால அந்த உடம்பு சுடப்பட்டு, அந்த அதன் பிறகு இந்த உடம்பு எந்த பஞ்சபூதத்துக்கும் அழியாம இருக்கும். இப்ப இறைவன் அதான் சொல்றாரு, உரு விலங்க. இந்த உயிர் விலங்க. இப்ப மனித தேகத்துல இருக்கிறோம். அடுத்தது எந்த தேகத்துல போகுமோ, இதுக்கு முன்னாடி நம்ம எந்த தேகத்துல உயிரா இருந்தோம்னு தெரியாது. ஏன்னா இது ஜீவ அறிவு. மனிதனுக்கு வந்து 6 அறிவு ஜீவ அறிவு, உயிரறிவு. மிருகங்களுக்கு வந்து உயிரறிவு பார்த்தீங்கன்னா, அதுகளுக்கும் உயிர் தான். ஆனா அது 5 அறிவு தான். அப்ப அந்த உயிர் விளங்கணும்னாக்க இதுக்கு மேல பேர் உயிராக ஆகணும். உயிர் வந்து இறைவன் உயிராக மாறும். "தன் உயிர், என் உயிர்" அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர். அந்த உயிராக நம்ம வந்து மாறும்போது நமக்கு அழிவு இல்ல. இதே உயிராக இப்படி இருந்துச்சுன்னா, இந்த உயிரும் நமக்கு வந்து விளக்கத்துக்கு வராது. அப்ப இந்த உயிரும் விளங்கணும் நமக்கு. உணர்ச்சி எது விளங்கணும்? நமக்கு நெறைய இப்ப சில சில உணர்ச்சிகள் அறிவு இருக்குது. மகிழ்ச்சியான உணர்ச்சிகள், துன்பமான உணர்ச்சிகள், அறிவு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்ச்சி எல்லாம் விளங்கணும். ஏன்னா இந்த பிறவிகள் இருந்துச்சுன்னா, இந்த பிறவியில இந்த உணர்ச்சிகள்லாம் போயிடும். இப்ப மேலான உணர்ச்சிகள் நமக்கு விளங்கணும். அறிவு உணர்ச்சி விளங்கணும். உலகமெல்லாம் விளங்க. நமக்கான ஒரு உலகம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த உலகத்துல 1,00,00,000 பேர் இருக்காங்கன்னா, 1,00,00,000 பேரும் 1,00,00,000 விதமா தான் சிந்தனை பண்றாங்க. அப்படின்னா 1,00,00,000 பேரும் தனித்தனி உலகத்துல தானே வாழ்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நமக்கான உருவம், நமக்கான உயிர், நமக்கான உணர்ச்சி, இதுக்கான ஒரு உலகம். நான் என் என் உலகத்துல அவங்க தான்பா நல்லவங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் இங்க ஒவ்வொரு உலகத்துல வாழ்றோம். ஒரு குடும்பத்துல மனைவி ஒரு உலகத்துல, கணவர் ஒரு உலகத்துல வாழ்றோம். மனைவி நினைப்பது போல கணவன் நினைப்பதில்லை. கணவன் நினைப்பது போல மனைவி நினைப்பதில்லை. ஏன்னா 2 பேரும் தனித்தனி உலகத்துல வாழ்றாங்க. இப்ப வள்ளலார் சொல்றாரு, இந்த அருள் விளங்கணும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த உலகம் விளங்கணும். இந்த உயிர் அழியாம இருக்கணும், உருவம் அழியாம இருக்கணும், உணர்ச்சி அழியாம இருக்கணும். நமக்கான உலகம் அழியாம இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இவ்ளோ விஷயம் நமக்கு விளங்கணும். உணர்ச்சி விளங்கணும், சிவஞானம் விளங்கணும், அனுபவம் விளங்கணும், நம்முடைய மார்க்கம் விளங்கணும், திருத்தில்லை விளங்கணும், இறைவன் திருக்கூத்து நமக்கு வந்து புரியணும், விளங்கணும். இதுக்கெல்லாம் விளங்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இதெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம். இதுக்கெல்லாம் விளங்கணும்னா நமக்கு அருள் வேணும். அருள் கொடுத்தா தான் இவ்ளோ விஷயங்கள் நம்மிடம் வந்து விளங்கும். நம்மிடம் இருக்கும். அருள் இல்லன்னா, இவ்ளோ விஷயங்கள் நமக்கு வந்து விளங்காது. அப்ப இந்த விஷயம்லாம் நம்மிடமே நம்மோட உருவம், உயிர், உணர்ச்சி எதுவும் போகாம அழிஞ்சு போக இருக்கணும்னாக்க,
அருள் கொடுக்கின்ற ஒரு பெரும் தாயி யாரு? மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க. அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு தான் அந்த பெயர். இது சமய பெயர்ன்னு நினைச்சிடக்கூடாது. குழல்வள்ளி மகிழ்ந்து. இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பல பெயர்களை வந்து அழைக்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து நம்மால் பால் அருள் கொடுத்து விளங்குனா, இவ்வளவு விஷயங்களும் நம்மளை விட்டு அழிந்து போகாம விளங்கி கொண்டு இருக்கும். பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. இந்த இறைவன் நம்ம பால் அருள் பாலித்தால் பொது விளங்க நம்ம நினைச்சது பொது உணர்வு வரும். இவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் இருந்தா பொது என்றால் பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்து அது எண்ணில் தோன்ற அருட்பெருஞ்சோதி. பொது என்றால் ஒரு நடுநிலை. எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் நினைக்கின்ற ஒரு நடுநிலை. அந்த பொது விளங்க வளர்ந்த சிவக்கொடி. அந்த ஆன்மநேயம், அந்த உணர்வு விளங்குன்னா, நமக்குள்ள அந்த இறைவன் கலந்து இருந்தா இவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் விளங்கும். இவ்வளவு விஷயம் விளந்தா நம்ம இடத்துல ஆன்மநேயமும் வழங்கும். இந்த அவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் நம்முடைய உள்ளத்துல விளங்கி கொண்டு இருந்தா, அந்த இறைவன் நம்மிடம் கலந்தார் இல்லையா? அந்த கலந்து உருவெல்லாம் விளங்கி சிவக்கொழுந்தாக மாறும். இறைவன் நினைக்கிறோம். இப்ப இறைவன் நினைக்கிறாக்க, இறைவன் வந்து ஒரு ஆண். நாம எல்லாமே ஒரு பெண். இப்ப இறைவனை நம்ம நினைக்கிறோம். இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்பது இறைவனுடைய ஃபோன் நம்பர் வச்சுக்கங்க. அப்ப நம்ம மகா மந்திரத்த சொல்றோம். சொல்ல, சொல்ல அவர் வந்து அட்டென்ஷன் பண்றார். கால் எடுக்கிறார். என்ன வேணும்? இல்ல நீ வந்து என்ன கலந்திருக்கணும். நம்ம வந்து ஒரு பெண் இல்லையா? இறைவன் இப்ப நீ வந்து என்ன கலக்கணும், கலக்கணும். அவர் பால் காதல் கொண்டு, அவர் பால் காமம் கொண்டு நம்ம வந்து அழைக்கிறோம். ஏன்னா நாமளும் அவரும் ஒண்ணாக ஆகணும். அப்ப அவர் என்ன பண்ணாரு முதல்ல, சரி ஒண்ணா ஆகலாம். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு அருள் தரேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு முன்ன ஒரு சாதாரண ஒரு டூப்ளிகேட்ன்னு வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் அருள முதல்ல தருவார். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்றோம்னா, புரொஃபஷனல் பீரியட்ன்னு 1 இயர் 6 மந்த்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 6 மாசம் வந்து புரொஃபஷனல் பீரியட் சொல்லுவாங்க. அந்த பீரியட் டைம்ல நம்ம ஒரு நல்லா வொர்க் பண்ணோம்னா, அப்புறமா நம்மள பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அதுல நமக்கு சரியில்ல அந்த கான்ட்ராக்ட்டோட கேன்சல் பண்ருவாங்க. கடவுளும் நம்மள மகா மந்திரத்த சொல்லும்போது நமக்கு ஒரு அருள் பாலிக்கிறார். அருள் வந்து அது உள்ளுக்குள்ள இருந்து அது வந்து இவ்வளோ விஷயங்கள நமக்கு வந்து விளங்க வைக்கும். ஆனா, அந்த அருளை கெடுக்கிறதுக்கு நமக்குள்ள உள்ளத்துள் கருவில் கலந்த அந்த அருள். இது வந்து இறைவன் நம்ம பெண்ன்னு சொன்னோம் பாத்தீங்களா? இறைவன் நம்மள கலப்பார். அவர் மகாமந்திரத்த சொல்லும்போது, அவர் ஒரு நாள் வந்து நம்மள கலப்பார். கலக்கும்போது அவருடைய கரு வந்து நம்ம உள்ளத்துல வந்து உட்காரும். உள்ளத்துல வந்து வளரும். யாருடைய கரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கரு. இப்போ உள்ளத்துல கரு வளர்ந்து, அந்த கருவ நம்ம வந்து வளர்க்கிறோம். ஒரு ஆணும், பெண்ணும் கலந்துடுறாங்க இல்லையா? கலந்த உடனே கரு வளருது. கரு வளர்ந்த உடனே ஆண் வெளிய போயிடுவாரு. ஆனா அந்த கருவ அந்த தாய் மெல்ல மெல்ல கருவுக்கு கலைக்காம கருவ வளர்க்கக்கூடிய உணவுகள உண்டு, அந்த கருவ வளர்த்தா, யார் நம்மள கலந்தானோ, அவன போலவே ஒரு ஒரிஜினல் ஒரு பிரதியை நம்ம உண்டு பண்ணி கொடுக்க முடியும். அது மாரி நமக்குள்ள அருட்பெருஞ்சோதி இறைவன் கலந்துட்டார். கலந்துட்டு அந்த கருவ நம்ம எல்லாமே சுமந்திருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொன்ன உடனடியா, அவரு நம்மள கலந்துருவார். இப்ப நம்மள எல்லாத்தையும் கலந்துட்டார். நம்ம உள்ளத்துள்ள எல்லா உள்ளத்திலும் கரு இருக்குது. அந்த கருவ நம்ம வளர்த்து, அந்த உடம்ப எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த உலகத்துக்கு போ முடியும். ஏன்னா இது அருட்பெருஞ்சோதியுடைய கரு இல்லையா? அந்த உடம்பு யார் நம்ம உள்ளுக்குள்ள வளரக்கூடிய அந்த கரு யாருடைய கரு? அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய கரு. அந்த கருவ அழிக்காம வளர்த்து எடுத்து அந்த கொழுந்து கொழுந்துனா குழந்தை சைல்ட். அந்த கரு வளர்ந்து, அந்த கருவோடத்தான் நம்ம ஆன்மா அந்த உலகத்துக்கு பயணம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? என்னானை அம்பலம், திருச்சிற்றம்பலம் பெருவெளி. அந்த பெருவெளிக்கு அந்த உடம்ப எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். இப்ப நம்ம பஞ்சபூதத்தில ஆன இந்த உடம்ப எடுத்துக்கிட்டு, அந்த உலகத்துக்கு போக முடியாது. ஏன்னா, அந்த உடம்புடைய உஷ்ணம் அந்த பஞ்சபூதத்தில ஆன உடம்ப வந்து கரைச்சு எடுக்கும். இப்போ இறைவனே நம்ம மகாமந்திரம் சொல்றோம். இறைவன் நம்மள வந்து கலக்குறார். கரு ஒரு உற்பத்தி ஆயிடுச்சு உள்ளத்துல. இந்த கரு எல்லாத்துக்கும் கலஞ்சுகிட்டே போகுது. எப்படி? காமத்தினாலயும், கோபத்தினாலயும் 14 ராகாதி குணத்தினால ஒரு அசுத்த உஷ்ணம் உண்டாகி, அந்த கரு கலஞ்சு போகுது. இத வந்து நமக்கு திருவள்ளுவர் ஞானத்துல திருவள்ளுவர் சொல்றார். யோகம் யோகம் வந்து கரைஞ்சு போயிடுங்கிறார். யோக கரு. இது வந்து யோக கருன்னு சொல்லுவாங்க.
கடவுளை நினைச்சு, கடவுள் நினைக்கிறதுக்கு கடவுளுடைய கரு நம்ம உள்ளத்துல வந்து வளரும். இந்த கருவ நம்ம வளர்க்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணை. வள்ளலார் வந்து இங்க சுத்த உஷ்ணம்ங்கிறாரு. சுத்த உஷ்ணம் எப்படி ஒரு ஒரு கோழி முட்டைக்கு வந்து அடை காக்குறதுக்கு அந்த உஷ்ணத்தினால தான் அடை காய்ச்சுனா அது குஞ்சு பொரிக்கும். அது மாரி சுத்த உஷ்ணத்தால தான் இந்த கரு உற்பத்தி வளரும். அதுதான் வளர்ந்த சிவக்கொழுந்தே. நமக்குள்ள அந்த இறைவன் வளருவார். அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனோட கரு வளரும். இந்த காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம், பாவங்கள், பொய் சொல்லல் இந்த மாதிரியான 14 வகையான ராகாதி குணங்கள் வரும். இந்த ராகாதி குணங்கள் தான் பச்சைத்திரைன்னு சொல்லுவாங்க. அதோடைய அடையாளச் சொல். இந்த ராகாதி குணங்களால அந்த கரு வந்து அவ்வப்போது அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. தினசரி உருவாகுது. தினசரி அழிஞ்சு போகுது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு காலைல சொல்றோம். அப்ப என்ன பண்ணுது? அந்த கரு வந்து அழிஞ்சு போகுது. வளருது. அந்த கரு உற்பத்தி ஆகுது. அப்புறம் அன்னைக்கு பொழுதைக்கு நம்ம என்ன பண்ணோம்? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம். அதனால அந்த கரு வந்து அழிஞ்சு போகுது. திரும்ப அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி மறுநாள் சொல்றோம். திரும்ப அவர் வந்து கலக்குறாரு. அந்த கருவ வளராம திரும்ப அந்த ஏன்னா கருவுக்கு நெகட்டிவ் கருவுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் செய்யும்போது, அந்த கரு வந்து அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாரி தான் அந்த கருவுக்கு வளர்க்கக்கூடிய விஷயங்கள். குழந்தை உருவாகுதுன்னா, குழந்தைக்கு நடக்காத, ஓடாத, ஆடாத, அது எள்ளு சாப்பிடாத, பப்பாளி பழம் சாப்பிடாத, அன்னாச்சி பழம் சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிட்டா அந்த கரு கலைஞ்சிரும். வெல்லம் சாப்பிடாத அப்படி சொல்லுவாங்க. இந்த கருவ வளர்க்கக்கூடிய மாதுளம்பழம் ஜூஸு, அசோகரிஷ்டம் சாப்பிடு, இந்த மாரி டானிக் சாப்பிடு, ரத்தம் ஊற டானிக் இந்த இதெல்லாம் கருவ வளர்க்கும். அதுபோல தான் வள்ளலார் சொல்றாரு, இந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை உடைய கரு வளர்வதற்கு இடுந்தனைத்திறத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிருக்கு இரங்கல், சத்துவிசாரம் செய்தல், அகௌரவப்படுத்தல், அந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த கருவ வளர்க்கும். அத விட்டுட்டு காமம், லோபம், நமக்கு ஒரு அறிந்து செய்த பாவங்கள், அறியாது செய்த பாவங்கள், 14 தீய குணங்கள், ஆகாதி குணங்கள், இந்த மாரி தீய குணங்கள் எல்லாமே அந்த கருவ வந்து அழிக்கும். என்னைக்கு வந்து அந்த கருவ வளர்த்துக்கிட்டே போறோமோ, அன்னைக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள வளர்ந்து அந்த தான் வளர்ந்த சிவக்கொழுந்து. அந்த கரு நம்மகிட்ட வளர்ந்து சிவக்கொழுந்தாக மாறும். மாறலனாக்க, நம்ம வந்து சவக்கொழுந்தாக மாறிடும். நமக்குள்ள நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்பிரிட் வந்து நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீய குணங்கள் வழியா மாறி, மாறி, மாறி கடைசியில அது வந்து மரணத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப அதுதான் நம்ம என்ன பண்றோம், காலையில அருட்பெருஞ்சோதி இறைவன்ட்ட அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்றோம். சொல்லிட்டு முதல்ல கடவுள வந்து நம்ம விரும்பணும். ஏன்னா அவரு தான் நம்ம காதலன். அவர்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். கடவுளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஐ அம் சாரி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ப்ளீஸ் ஃபர்கிவ் என்ன மன்னிச்சிரு. நீ நேத்துக்கு என்ன கலந்த. நான் தான் அது என்ன அறியாமையில நான் உன்ன உட்டுட்டேன். அதனால முதல்ல சாரி. அருட்பெருஞ்சோதி ஐ அம் சாரி. அருட்பெருஞ்சோதி கடவுளே என்ன நீ மன்னிச்சு அருட்பெருஞ்சோதி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்ன மன்னிச்சிரு. ஓகே அருட்பெருஞ்சோதி திரும்பவும் எனக்கு வந்து நீ வாய்ப்பு குடுத்துக்கிற உன்ன நினைக்கிறதுக்கு. தேங்க் யூ. அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ. திரும்பவும் நான் வந்து உன்னோட கலக்கறதுக்கு நான் விரும்புறேன். அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ. அப்படி காலை, மாலை வாய்ப்பு காலையில எழுந்துச்சு அந்த நாள அனுபவிக்கிறோம். அப்ப அந்த நாள் வந்து முடிய போகுது. இரவு நைட்ல படுக்க போகும்போது, "இறைவா, நீ எனக்கு வாய்ப்பு இல்ல காலையிலே குடுத்த எனக்கு நீ. கரு எனக்கு எனக்குள்ள கலந்த. ஆனா நான் தான் வளர்க்கல அத. ஏதாவது மன்னிச்சிடு எனக்கு. அருட்பெருஞ்சோதி என்ன மன்னிச்சு ஐ அம் சாரி. அருட்பெருஞ்சோதி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அருட்பெருஞ்சோதி ஐ அம் சாரி. அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ." அப்படி கடவுளோட அந்த 4 வார்த்தை நம்ம மனப்பூர்வமா கேட்கும்போது, இந்த பிரபஞ்சம் வந்து வேலை செய்யும். பரவால்ல இவன் தவற உணர்றான். தவற உணர்ந்து உணர்ந்து இவன் திரும்ப அந்த கடவுள அனுபவிக்கிறதுக்கு, கடவுள சேர்றதுக்கு விரும்புறான். அப்படின்னு நம்மிடம் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த கூட்டி வைக்கும். அருட்பெருஞ்சோதி ஐ அம் சாரி. மன்னிச்சிடு அருட்பெருஞ்சோதி. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அருட்பெருஞ்சோதி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அருட்பெருஞ்சோதி கடவுளே என்ன மன்னிச்சிடு. நீ என்ன கலந்த, நீ நிறைய வாய்ப்பு எனக்கு குடுத்த, உடம்ப குடுத்த, எல்லாம் குடுத்த. நான் தான் அத யூஸ் பண்ணிக்கல. என்ன மன்னிச்சிடு. அப்புறமா அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ. அருட்பெருஞ்சோதி தேங்க் யூ. நன்றி. எனக்கு நீ வாய்ப்பு குடுத்த நன்றி. இப்படி இந்த வார்த்தைக்கு 4 வார்த்தைகள் காலை, மாலை கடவுள்ட்ட நம்ம சொல்ல சொல்ல, இந்த பிரபஞ்சம் உட்கார்ந்துகிட்டு, ஐயோ! தவற உணர்றான். இருந்தாலும் அவனுடைய கர்ம வினையில அறியாமையில தப்பு பண்ணிடுறான். அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த தப்ப நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் குடுக்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம என்ன தொடர்ந்தாப்புல நினைக்கிறோமோ, அதுதான் நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா தொடர்ந்தால் போல நம்ம இதை நினைக்க, இதுக்குண்டான வாய்ப்புகள நமக்கு வந்து கொடுக்கும். அதனால காலை நேரத்துல எந்திச்ச உடனே அருட்பெருஞ்சோதி ஐ அம் சாரி. அருட்பெருஞ்சோதி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ.
அருட்பெருஞ்சோதி தேங்க்யூ, அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ அப்படின்னு காலையில் போகுது. அது நைட்டில் படுக்க போகும்போது திரும்ப அருட்பெருஞ்சோதி ஐ எம் சாரி, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், பயன்படுத்திக்கல. அருட்பெருஞ்சோதி என்னை மன்னிச்சு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அருட்பெருஞ்சோதி தேங்க்யூ, திரும்ப எனக்கு அந்த வாய்ப்பு கொடு. அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ, நான் இன்னும் உன்னை விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுளை காலையிலையும் எழுந்திரிக்கும் போது இரவு படுக்கும் போதும் நாம் இந்த மாதிரி மனசார வந்து கடவுளிடம் வந்து இந்த மன்னிப்பு கேட்கணும். கேட்கும்போது கடவுள் நம்மளை பார்த்து திரும்ப திரும்ப நம்ம அன்பர்கள் செய்யும் பிழைகள் 1000 பிழைகளாக இருந்தாலும் கடவுள் அதெல்லாம் மன்னிக்கிற ஒரு கருணை, தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார். அதனால காலையிலையும் இது பண்ணும். அப்ப நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கரு வளர்ந்துதான் கொழுந்தாக மாறி, குழந்தையாக மாறி, அந்த தேகம், அந்த சுத்த தேகம், அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆன்மா அந்த உலகத்துக்கு பயணம் பண்ணும். அந்த உடம்புக்குள்ள எடுத்துட்டு போனாதான் அந்த உலகத்துக்கு சேர்த்துக்குவாங்க. நம்ம இந்த பஞ்சபூதத்தை எடுத்து கொடுக்கும்போது இந்த உலகத்துல தான் வாழ முடியும், அந்த உலகத்துக்கு நம்ம வந்து போக முடியாது. அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த உலகத்துக்கு நம்ம மாறணும். அதுக்கு அடுத்த பாடல் அன்பேனும் பிடியில் அகப்படும்படியே. கடவுள் எதுக்கு அகப்படுவார் அப்படின்னா அன்பு. கடவுளை எந்த அளவுக்கு அதுதான் அருட்பெருஞ்சோதி ஐ லவ் யூ. கடவுளை எந்த அளவுக்கு நினைக்க 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 அந்த அன்புக்கு தான் அவர் அகப்படுகின்ற பெரிய மலையாக இருக்கிறார். அன்பெனும் குடில் புகும் அரசு. கடவுள் நம்ம அன்பு, கடவுள் பால் காதலிக்கு உலகத்து உயிர்கள் அன்பு செலுத்தக்கூடாது. உலகத்து உயிர்கள் பால் கருணையும் கடவுள் பால் அன்பும் செலுத்தணும். கடவுள் அன்பு செலுத்தும் போது அந்த உள்ளத்தில் அவர் குடிபுகிறார், குடிபுகின்ற அரசாக இருக்கிறார். அன்பெனும் வலைக்கு உட்படும் நீ கடவுள் தொடர்ந்தால் போல் காதல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் அந்த அன்பு என்ற வலைக்கு அவர் வந்து அகப்படுகின்ற ஒரு பரம்பொருளாக இருக்கிறார். அன்பெனும் கரத்தமர் அமுதி. நீ அன்பு என்ற கரத்தை வச்சுட்டு கடவுளே அப்படின்னு அன்பை விரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்பு என்ற கரத்தால் நீ ஏந்தும் போது அந்த கரத்துள் அந்த கைகளில் அமர்கின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடவே. நீ அன்புங்கிற ஒரு அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு 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 கோயில், உள்ளத்துக்குள்ள ஒரு சபை நீ கட்டி வச்சிருந்தா அந்த சபைக்குள் இருந்து அடங்கி உங்களுக்கு அருள் பாலிப்பார். யார்? இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. அந்த அன்புக்கு என்ற உயிர் ஒளி, அந்த உயிர் ஒளியில அறிவாக விளங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளி. நீ அன்பு நான் சாதாரண கொஞ்சம் அவர் மேல அன்பு வச்சாலும் அந்த அணுவுல அன்புங்கிற அந்த அணுவுக்குள்ள அமைவர் பேரொளியாக இருந்தாலும் அவர் வந்து அந்த சின்ன ஒரு அன்புக்குள்ள அமர்ந்துக்குவார். அன்பு உருவாம் பரசுவே. நீ அன்பை வைத்துக் கொண்டே இருந்தால் அந்த உருவமாக நீயும் அந்த உருவமாக அவரும் மாறுவார். பரசிவமாக மாறுவேன். இப்ப எல்லா உயிர்கள் பால் அன்பும் எல்லா உயிர்கள் பால் கருணையும் கடவுள் பால் அன்பும் தான் வைக்கும். இங்க அன்புன்னு வச்சுட்டு நீ அன்பா இருந்துக்கிட்டு எல்லா உயிர்கள் இந்த உலகத்துல மனைவி மேல அன்பாகிறேன், கணவன் மேல அன்பாகிறேன் அப்படின்னா உன் அன்பு வச்சு இந்த அன்புக்கெல்லாம் கடவுள் வந்து உட்காருவாருன்னா உட்கார மாட்டார் உன் உள்ளத்துல. கடவுள் பால் தான் முதல் அன்பு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் ஒரு காலத்துல பொய்யா போயிடும். கடவுள் பால் நாம வைக்கிற அன்பும் கடவுள் நம்ம பால் வைக்கிற அன்பும் தான் மெய். கடவுள் பால் அன்பு வைக்கணும், மற்ற எல்லா உயிர்கள் பால் கருணை வைக்கணும். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்றேன். இப்ப நம்ம இங்க வந்து அன்புங்கிறத வந்து தவறா புரிஞ்சிக்கூடாது. கடவுள் பால் தான் நம்ம லவ் பண்ணணும், கடவுளை தான் லவ் பண்ணணும். கடவுள் பால் வைத்த காதல் மட்டும்தான் மெய்யானது. இந்த உலகத்துல எல்லா காதல்களும் ஒரு காலகட்டத்தில் மாறி போயிடும். இந்த காதல் வந்து நிலையற்றது. கடவுள் பால் நாம் வைக்கின்ற அன்புக்கு என்றுமே கடவுள் வந்து நமக்கு வந்து அருள் துணை புரிந்து கொண்டே இருப்பார். ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் செயல் கொடுக்கின்ற பாடலும், அதுக்கடுத்து திருவிலங்க அப்படின்ற 2வது பாடலும், 3வது அன்பின் பிடியில் அகப்படுகின்ற பாடலும். ஸோ முதல் திருவருட்பாவில் இருக்கின்ற இந்த 3 பாடலுக்கான ஒரு விளக்கம் என்ற வகுப்பில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது நம்ம சொன்ன விளக்கத்துல உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் புரியலன்னா உங்களுக்கான நேரம் இது. நீங்க எல்லாருமே வந்து ஏதாவது கேள்விகள், உங்க கருத்துக்களையும் வந்து அடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து உங்க கேள்விகளையும் நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உங்களுக்கான நேரம், உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தா, உங்களுக்கான விஷயங்கள் நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா பேசலாம். இல்ல உங்க கேள்விகள் ஏதாவது ஐயங்கள் ஏதாவது இருந்தா, நீங்க கேட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க தெளிவு பெறலாம்.
ஐயா வணக்கம் ஐயா. அடியேன் தீபமாலாங்க ஐயா. வணக்கம், வணக்கம் அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா, இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பாடல் நீங்க படிச்சு, இப்ப பொருள் வந்து கூறுறீங்க. அது மாரி அனுதினமும் நம்ம வந்து என்ன மாரிங்க ஐயா பாடல்கள அ குறிப்பிட்ட பாடல்கள படிச்சா போதுமா? இப்ப நம்ம திருவிளங்க இது படிக்கிறோம். ஆ அன்பெனும் பிடிக்குள் அதுவும் படிக்கிறோம். இது இல்லாம மறுபடியும் திருமுறையில இருக்க திருவருட்பால சொல்லியிருக்க அனைத்து பாடல்களையும் முற்றோதல் சில டைம் பண்ண முடியுது, சில டைம் பண்ண முடியல. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாடல்கள மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க ஐயா? ஆமா. இப்ப எப்படின்னாக்க, வள்ளல் பெருமான் திருவருட்பாவ வந்து பல நிலைகள்ல பாடல சொல்றாரு. எப்படின்னாக்கா, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அன்புகள், ஒரு ஃப்ரெண்டா பாடுறாரு. கடவுள தலைவனா பாடுறாரு. ஆனா இப்ப நாம வந்து நம்முடைய சிறுமைகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள். நம்முடைய குறை, குற்றங்கள் இருக்குது இல்லையா? கடவுள் எப்படி ஆமா. வெளிப்பாடு பண்ண சொல்றாரு ஐயானாக்க, நம்முடைய சிறுமிகளையும், கடவுளுடைய பெருமைகளையும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய பாடல்கள தினசரி வழிபாட்டு பாடலாக நாம எடுத்துக்கணும். சரிங்க. அப்படின்னா மாயை நம்ம வந்து ஐயா நம்மள பத்தி சொல்லியிருக்கிற சிறுமிகள் பத்திய அந்த பாடல்களையும் நம்மளுடைய பெருமைகளா நம்மளுடைய சிறுமிகளை சொல்லக்கூடிய பாடல்கள். இப்ப சரிங்க. எப்படின்னாக்கா, அவா அறுத்தல், ஆசை அறுப்பதற்கான பதிகள் இது. அவா அறுத்தல் பதிகம். ஏன்னா நம்முடைய அடுத்து முறையீடு. நம்ம கடவுள்ட்ட வந்து முறையிடுறது. நான் ஏன் பிறந்தேன்? இப்ப இந்த பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுமியை எடுத்து சொல்லக்கூடிய பாடல்கள். அதுக்கடுத்து என்னால இங்க ஒண்ணும் ஆகாது. நம்ப ஆணவ மலம் என்பது நம்முடைய கடவுள் சமூகத்தில் நமக்கு உருவான மலம். அதனால ஆணவ மலத்த எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்முடைய ஆணவம் இல்லாம அவ்வப்போது நம்ம இருக்கணும், உணரணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து தற்சுதந்திர இன்மை. தற்சுதந்திரம்னு ஒரு பதிவு இருக்கு பாருங்க. நமக்கு எந்த சுதந்திரமே இல்ல. என்னால இங்க ஒண்ணும் ஆகாது. அந்த பாடல்ல எல்லா பாடலுக்கும் என்ன வரும் கடைசியில? இவனால ஆவது ஒன்றுமில்லை. அது ம் முதல் பாடலே என்ன சொல்லணும்? தற்சுதந்திரமின்மை பதிகம் எடுத்தீங்க. "இப்பாரில் உடல் பொருள் ஆவியெல்லாம் உன்பால் கொடுத்தேன் மற்று எனக்கு இங்கே ஒரு இதயம் சுதந்திரமில்லை. துப்பாய உடலாதி தருவாயோ அல்லது இன்னும் என்ன சோதிப்பாயோ, அப்பா நின் திருவுளத்தை அடியேன். அடியேனால் ஆவது ஒன்றும் இல்லை. என்னால இங்க ஒண்ணும் ஆகாது. என்னால இங்க ஒண்ணும் ஆகாது." அப்படின்னு தினசரி நம்முடைய அறிவுக்கும், மனசுக்கும் நம்ம சொல்லணும். இது நான் தான் செஞ்சேன். இது தெரியுமா? நான் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நான் செஞ்சேன். என்னால ஆகும். நான் என்ற ஆணவ மலம் ஒழிப்பது மிக, மிக கடினம். இப்ப இந்த மலத்தை ஒழிப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். கடவுள் அழைப்பது. அப்ப அதுதான் அந்த தற்சுதந்திர இன்மைங்கிற பதிகத்துல 10 பாடல் சொல்றேன். அந்த பதிகங்கள வந்து படிக்கலாம் வழிபாட்டுக்கு. கடைசியில வந்து இறைவனிடம் வேண்டுகோள் விடுக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் பதிகம். நமக்கு என்னென்ன வேண்டணும் கடவுள்ட்ட. அது ஒரு 11 பாடல் இருக்கும். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். அந்த பாடல்கள படிக்கணும். இப்ப இந்த மாரி பாடல்கள்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து நெகிழ்ச்சி ஆகும். அபயத்திறன் அபயத்திறன் படிக்கும் சரணாகதி. நம்ம தினசரி சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க, நீங்க அபயத்திறன் பதிகத்த அடிக்கடி படிக்கலாம். அபயத்திறன் பதிகம் 28 பாடல். அந்த பதிகத்தையும் நமக்கு வந்து "ஊனையே நம்பினேன் கைவிடேல் என்னையே" அப்படிங்கிறது லாஸ்ட் வரும். எல்லா பாடல்லயும் அது இந்த மாரி வரும். "புண்ணிலே புகுந்த கோளெனத் துயரம் புகுந்தென கலக்கிய போதும் கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனை நிந்தனை அல்லால் மண்ணிலே வழங்கும் மானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார் தமையும் நன்னிலேன் வேறொன்று எண்ணினேன் உனையே நம்பினேன் கைவிடேன் என்னையே." அது எல்லா 28 பாடலையும் "உனையே நம்பினேன் கைவிடல் என்னையே, உனையே நம்பினேன் கைவிடல் என்னையே" அப்படி என்று இந்த பதிகத்துல தினசரி இந்த பாடல்ல வரும். இப்ப இந்த பாடல நம்ம இது ஒரு சரணாகதிக்குள்ளான பாடல். இந்த பதிகமும் நம்ம வழிபாட்டு பாடலுக்கான பதிகமா நம்ம வச்சுக்கணும். சரிங்கய்யா. அப்போ நடைமுறையில நம்ம இயல்பான வாழ்க்கை முறையில நம்ம சன்மார்க்கத்தோட எப்படிங்கய்யா பொருந்தி வர்றது? ஐயா சொன்ன அந்த ஒழுக்கத்தை எல்லாம் நம்ம வந்து அனுதினமும் ஆ அத சிந்திச்சு நம்ம வந்து அத செயல்படுத்தி வர்றோம். இன்னும் ரொம்ப தீவிர தரத்துல இறங்கி அத எப்படி பொருந்தி வர்றதுன்னு கொஞ்சம் ஆ சிரமமா இருக்குங்க. புற உலகத்தோடயும் பழக வேண்டியதா இருக்கு.
அவர்களுக்கும் இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படிங்கய்யா பொருந்தி வர்றது? ஏன்னா அப்படி பொருந்தாம நம்ம அவங்க கிட்ட மறைக்காம இருந்தா பேதம் பார்க்குற மாரியும் ஆயிடும். அப்படி பேதமும் பார்க்கக்கூடாது. அத சொல்லவும் கூடாது. அதே சமயத்துல நம்ம அந்த மாதிரில நம்ம மனநிலைகள் எப்படி வச்சுக்கிறது? எப்படி பொருந்தி பொருந்தி வர்றது? சொல்லுங்கய்யா. திருவள்ளுவ புத்தகம் 6ஆம் திருமுறை கையில வச்சிருக்கீங்களா இப்ப? வச்சிருக்கேங்க ஐயா. 6ஆம் திருமுறையில தனித்திரள் அலங்கல் பதிகம். தனித்திரு அலங்கல். இதெல்லாம் பதிகம் நீங்க நம்பர் நீங்க ஒரு நோட்டு போட்டுடணும். எப்பயுமே ஒரு நோட்டு போட்டு இந்த மாதிரி சரி. பாடல் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல்களை நீங்க வந்து ஒரு ஃபாலோ ஒரு ஆய்வு பண்ணாதான் நீங்க உங்களுக்கு மனசுல அது எப்பயுமே பதியும். சரிங்க ஐயா. ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கங்க. நான் போட்டிருக்கேங்க ஐயா. முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப அது நீங்க சொன்ன 14 துர்க்குணங்கள் என்ன, 7 வாதனைகள் என்ன, அதெல்லாம் நம்மளுக்கு விவரிச்சு எழுதி வச்சா தானே நமக்கு அது பழகும்போது அது வந்து என்னென்ன நம்ம குணம் எப்படி வெளிப்படுதுங்கிறது தெரியும். அருமை அருமை. தனித்திரு அலங்கல் என்ன எத்தனாவது பதிங்கய்யா நம்பர்? தனித்திரு அலங்கல் பதிகம் 110வது பதிகம். எடுத்துட்டேங்க. இதுல முறையீடுமா போட்டிருக்காங்க என்னோட பதிகங்கள் அதுதான் நான் எல்லாரும் ஒரே மாதிரி புத்தகம் இருந்தா இப்ப நிறைய புத்தகம் வெளியிட்டாங்க அவங்க. நிறைய டைப்ல ஓட பாடல்கள் உண்மைகளை வந்து நான் பதிவுக்கு பேர் மட்டும் சொல்லுவேன். வந்து 1695. ஓகே, இப்ப அதுல வந்து 118வது பாடல், 117 மற்றும் 118வது பாடல். எடுத்துறீங்களா? நான் எடுத்துட்டே இருக்கேங்க ஐயா. 117வது பாடல் படிங்க. ம். 118ங்களா? 17. ஓவரால் துயர் செய்யும் உடம்பு ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். மாவுரா சுத்து சன்மார்க்க நன்னெறி மேவுரா தங்களை விடுக நெஞ்சமே. அடியே நான் அந்த புத்தகத்துல வேற மாதிரி இருக்குங்கய்யா. அது நம்பர் அந்த பாடல்கள் அங்கங்கேயும் செதறி வச்சிருக்காங்க. அது நம்பர் சரியாக பரவாயில்ல, இல்ல. நீங்க வந்து பொத்திய மலை நீங்க அகர வரிசை இருக்குல்ல பாடல், அகர ஆன்லைன்ல வரிசையில ஆமா ஆன்லைன்ல எடுத்துட்டேன். அதுல வந்து 117 வந்து வேற பாடல் வருது. அதாவது முன்னால் செய் புண்ணியம் யாதும் 106, 107 இருக்குமா அந்த பாடல்? பரவாயில்ல, இந்த பாடல் என்ன அதுதான். நீங்க வந்து நீங்க அகர வரிசையில எடுத்துல சரி. ஆரம்பிக்கும் போது நீங்க போட்டீங்கன்னா அந்த பாடல்ல உங்களுக்கு வந்து அந்த அகர வரிசையில எடுத்துடலாம். பாடல் சரிங்க. பதிவு தள்ளிப்படுது. பாடல் எடுத்துட்டீங்களா?
எடுத்துறேங்க ஒரு நிமிஷம். ஓவுரா அதாவது இண்டெக்ஸ்ல போய் பார்த்தா எடுத்துடலாம். இருங்கப்பா. ஓவுரா துயர் 486. எடுத்துட்டேங்கய்யா. ஓவுராது உயர் ஓவுரா ஓவுரா துயர் செய் ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்று சாவுரா இன்பமே சார்ந்து வாழலாம். மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னிலை மேவுவார் தங்களை விடுக நெஞ்சமே. ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்று சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னிலை மேவுவார் தங்களை விடுக நெஞ்சமே. என்ன சொல்றாரு, ஓயாம துயர கொடுக்கக்கூடிய இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருக்க வேணாம். சாவாமவும் இன்பமாகவும் வாழலாம். எப்படி? மாவூராது சுத்த சன்மார்க்க நன்னெறி மேவுவார் தங்களை விடுக நெஞ்சமே. முதல் பாடல் வந்து எஃபெக்ட் எப்படி? இந்த உடம்பு வந்து ஓயாம ஏதாவது துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்ல. சாவாமும் இன்பமாகவும் வாழலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சுத்த சன்மார்க்க நன்னெறியை யாரு கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க நெஞ்சை விரும்பிக்கிட்டு சார்ந்து வாழ்ந்தா நீங்க அந்த எல்லைக்கு போய் வாழ்ந்துடலாம். புரிஞ்சுங்களா இப்ப? புரிஞ்சுங்க. ஓகே, இப்ப அடுத்த பாடல் படிங்க. புத்திய மலப்பினி இண்டெக்ஸ்ல பாத்துட்டு வரேங்க. இதுல மாறி மாறி செதறி இருக்கு, தொகுக்காம கொடுத்திருக்காங்க ஐயா. ஓகே, அடுத்த பாடல் வந்து புத்திய மலப்பினி. புத்திய மலப்பினி நான் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய போட்டோ அனுப்புறேன். நீங்க இந்த புத்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் போட்டாவது புத்தகம் இப்ப இல்ல இது. ஆனா நீங்க ஜெராக்ஸ் போட்டாவது நீங்க ஒரு புத்தகம் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கீங்க. அப்படிதான் இந்த பாடல் எண்ணுங்கெல்லாம் சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எடுத்துட்டாங்க. 485ல இருக்கு. பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை தான் சித்தியர் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துளீர்களே. பொத்திய மலப்பினி புழுக்குரம்பைதான். இது வந்து சித்தியர். ஆமா, இந்த உடம்பு வந்து மலங்கள ஆணவம் கண்மம் ஆகி இந்த மலத்தை வச்சுதான் பொத்தி அமைக்கப்படுறது. ஆனாலும் இது வந்து நித்தியமாக வாழ முடியும். எப்ப? சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால். இந்த 2 பாடலும் நீ யார் கூட சேர்க்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா கிராமத்துல? சேர்க்கு சரியில்லை, இவன் நல்லவன் தான், இவன் சேர்க்கு சரியில்லைம்பாங்களே. அப்ப நீங்க சேர்க்கு சரியான இடத்துல சேர்ந்து இருந்தீங்க, யார் கூட சரியான பேசிக்கிட்டு பழகிட்டு சேர்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட அப்படியே பேசிட்டு அப்படியே போய் சேர்ந்துடலாங்கிற ஐயா. இந்த 2 பாடலும் அதுக்கு உள்ளான பாடல்கள். அருமைங்க. நல்ல இந்த மாதிரி பொத்தி இருக்கணுங்கிறீங்க. அதாவது நம்ம இந்த இதுல வந்துட்டு இந்த ஒழுக்கத்திலேயே நின்னு ஒவ்வொருவது நம்ம நினைச்சுக்கிட்டே சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளயும் சுத்த சன்மார்க்கத்தை மேவுறாங்க இல்லையா, அவங்க யாரு கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து நீங்க அப்படியே இந்த பிறவியை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்க ஏன் அப்படி இருக்குது, அங்க ஏன் அப்படி இருக்குது? இது வந்து கூட இருக்கிற மனைவியாகலாம், குழந்தைகளாகலாம், பிள்ளைங்களாகலாம், அப்பாவாக யாரு வேணாலும் இருக்கலாம். எந்த ஏரியாவில யாரு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கூடவே இருக்கிறவங்க ஆப்போசிட் ஆகலாம். கூடவே இருக்கிறவங்க சம்பந்தம் இல்லாம நமக்கு இருக்கலாம். கூடவே இல்லவங்க அது இல்லாம இருக்கலாம். கூடவே இருக்கிறவங்க அப்படி இல்லாம இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். கிட்டவே இருக்கிறவங்க ஆப்போசிட்டா இருக்கலாம். ரொம்ப தூரமா இருக்கிறவங்க சன்மார்க்கத்துல நெருக்கமா இருக்கலாம். இதுதான் பாயிண்ட்.
அப்ப நமக்கு வந்து சேர்ப்பு வந்து நல்ல சேர்ப்பா இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட். சுத்தமான சேர்ப்பா நார்மலான சேர்ப்பான நார்மலா முடிவு பண்ணும். ஏன்னா நம்ம கூட யார் சேருதோ அந்த ஆன்மாவுடைய வாசம் இப்ப பெருங்காயத்து கூட பூண்டை போட்டா பூண்டுக்கு பெருங்காய வாசம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரிதான் நாம சுத்தமாக்கத்தை கூட அவங்கள்ட்ட பேசியிருந்தா அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். அது சம்பந்தமா இப்ப நீங்க என்கிட்ட பேசிங்க, நான் உங்களுக்கு பாடம் சொன்னேன். இது இல்ல ஒருத்தர் உங்க பக்கத்துல மளிகை கடை கூட நீங்க ஏதாவது இந்த நேரத்துல பேசுனீங்கன்னா, ஏங்க இப்ப வெங்காயத்துக்கு விலையே சரியில்லைங்க, தக்காளி ஆமாங்கம்மா தக்காளி கூட அதிகமா வச்சுங்க, இல்லைங்க இப்பெல்லாம் பூண்டு விலை அதிகமா வச்சுங்க, இப்படிதான் அவர்கிட்ட சொல்லியா? இந்த நேரத்துல அவர்கிட்ட பேசினா அவர் என்ன சொல்லுவாரு? இதைத்தானே பேசுவாரு. மளிகை கடையில கூட மளிகை விஷயம் தான் பேசுவாரு. நீங்க நம்ம கிட்ட பேசிக்கிறீங்கன்னா நம்ம இது சன்மார்க்க அருட்பா பத்தி பேசுறோம். இதுதான் சேர்ப்பு. யாரு கூட எதை சேர்க்கிறீங்களோ அது விஷயமா தான் பேசுவாங்க. அதனாலதான் பெருமான் வந்து சுத்தசன்மார்க்க அன்பர்களுடன் சேர்ந்து நீ உன் நெஞ்சம் உன்னுடைய நெஞ்சம்னாக்க உன் விருப்பம், உன் நெஞ்சம் அதை வந்து விரும்பணும். உலக விஷயத்தையும் உலகத்தை விட்டுட்டு அது மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்கள நீ விரும்பிட்டு இருக்கணும். உன் விருப்பத்தை நீ அவங்க மேல போடுங்கிறாரு. சரிங்க. இது மாதிரி இதான் வழி, இதான் ரூட். இந்த மாதிரி வரலாறு வந்து அங்கங்க சின்ன சின்ன குழு கொடுத்துருப்பாரு. அந்த குழுவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளுடைய கீவேர்ட். அதுதான் அருட்பாவை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அருட்பாவை நம்ம வந்து சிந்தனை பண்ணணும்னா வரலாறு வந்து அங்கங்க சின்ன சின்ன இடங்களை சின்ன சின்ன விஷயமா நம்ம குழு கொடுத்துருப்பாரு. அதுதான் குழு. அவர் ஓப்பனா பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நுட்பமா அங்கங்கேயும் வச்சிருப்பாரு. நம்ம அடிக்கடி இது படிக்கும் போது அதை உணரும் போது அந்த குழுவை பிடிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இங்கதான் சில காலங்கள் சுத்தசன்மார்க்கத்துல வருவாங்க, அப்புறமா கொஞ்சம் காலங்கள் அப்படியே அவங்க யார் கூட பழகிறாங்க, யாரும் நம்ம கூட இல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்துருவாங்க. இப்ப சேர்ப்பு வந்து இங்க சரியான ஆளுங்களோட சேர்த்து இருக்கணும்னு சொல்றாரு. வேற அன்பர்களுக்கு ஏதாவது ஏதாவது ஐயங்கள்? ஐயா, இப்ப முதல் பாடல் சொன்னீங்கல்ல ஐயா, எல்லாம் கூடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா தனையே ஏத்துன்னு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா விஜயா பதிப்பகம் வாங்கியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தலை ஏத்துன்னு இருக்கு. ஒரு சிலவங்க வந்து அது காலை ஏத்துன்னு சொல்றாங்க. இது ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்லலாம் ஐயா? நான் 3 விதமா சொல்றாங்க. அது அந்த தனையே ஏத்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்க ஐயா ஆன்லைன்ல. ஐயா பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பரவாயில்ல. நமக்கு விலங்குனா நம்ம சிற்றறிவுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு போடும். அதுக்காக நம்ம அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. நமக்கு வந்து திருவருட்பா செய்தி நிலை வெளியிட்ட பதிகிறது இல்ல மஞ்சள் கலர் புத்தகம் அருட்பா. திருவருட்பா 6ஆம் திருமுறை மஞ்சள் கலர்ல தெய்வநிலை வெளியிட்ட கடலூர் தெய்வநிலை வெளியிட்ட புத்தகம் இருக்குது. அதுல அது ஏன்னாக்கா அது வந்து பல ஆய்வாளர்கள் வந்து வெரிஃபை பண்ணி தான் ஒவ்வொரு டைமா திருத்தி தான் அவங்க வெளியிடுறாங்க. ஆமா, அதனால வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்க. உண்டாது இல்லைனாக்கா அந்த மஞ்சள் கலர் புத்தகம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்த புத்தகம் வச்சுக்கிட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு புக்கை அடிச்சு ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுக்க முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரிங்க. ஓகே, யாருக்காவது மற்ற யாருக்காவது ஏதாவது ஐயங்கள் இருக்குதுங்களா? இல்லைன்னா நம்ம வந்து நிறைவு செய்திக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது ஐயங்கள் இருக்குதுங்களா? சரி, பரவாயில்ல, நம்ம வந்து நிறைவு செய்திக்கலாம். ஸோ மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு கிரியேட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போட்டு சொல்லியிருந்தோம், அருட்பா வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு. சரிங்க. அருட்பா வகுப்பு எடுக்கிறோம்னா நம்ம குழுவுல பதியிருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு அருட்பா வகுப்பு எடுக்கிறோம் சும்மா தரத்துக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு வாரமும் விழாக்கிழமை 4 மணிலேருந்து 1 மணி இருக்கு அப்படின்னு.
நீங்க சரிங்க. கவனிக்கல கவனிக்கல போல. அதாவது மன்னிச்சுங்க. வார்த்தை அங்கேயே நின்னா அந்த